जय माँ कामाख्या, जय माँ कामाख्या, हर हर महादेव. काशी काशी काशी, गंगा गंगा गंगा, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. எங்களோட ஆதி சக்தி பீட யாத்திரையில் இன்னைக்கு 2வது நாளில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயந்தி சக்தி பீடத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று காமாக்கியாவுடைய தரிசனம் அப்படி ஏகாந்தமாக இருந்தது. இப்போ அப்படியே மேகாலயாவில் இந்த சம்மரில் கிளைமேட் அவ்வளோ ஒரு சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. மேகாலயா நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து எங்களோடையே அப்படியே யாத்திரைக்கு வந்த பலன் புண்ணியத்தை அடைங்க. ஹர் மகாதேவ். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? எங்களுடைய 2வது சக்தி பீடம் ஜெயந்தி சக்தி பீடத்துக்கு வந்திருக்கோம். அம்பாள் அவ்வளோ ஏகாந்தமாக இருக்கா இந்த தடவை. எப்பயும் ரொம்ப அமைதியாக காமாக யாருமே இல்லாமல் இருப்பா. இந்த தடவை அப்படியே ஜகஜோதியாக கோயில் முழுக்க நிறைஞ்சு ஆட்களாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட ஆதி சக்தி பீட யாத்திரையில் 2வது சக்தி பீடமாக ஜெயந்தியை வந்து தரிசனம் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவையும் ஜெயந்திக்கு வந்து பார்க்கும்போது பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் அம்பாளை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேகாலயாவில் ஒரு இன்டீரியர் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சக்தி பீடம் எங்கே வந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியணும், நிறைய பேர் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆலயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம். ஜெய் மா ஜெயந்தி, ஜெயந்தி மாதா கி ஜெய் ஹோ. ஜெயந்தி மா தேவியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். எப்படி இருந்தது மேம் தரிசனம்? எப்படி இருந்தது ஜெயந்தியோட எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு ஆலயத்தோட அட்மாஸ்பியர்? ஆலயத்தோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது மேம்? ரொம்ப சூப்பரா இருந்தது. சந்தோஷம், அவ்வளவு மனசுக்கு நிம்மதி, நிறைவா இருந்தது. ஆன்மாவுக்கு நிறைவானது மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர். நல்ல வைப்ஸ். எப்படி இருந்ததுமா தர்ஷன்? ஒவ்வொரு ஆலயத்துக்கு மக்களை கூட்டிட்டு போகும்போது அவங்கள உள்ள இருந்து பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்குள்ளே போதும், வாங்கன்னு இழுத்துட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. ஜெயந்தியை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை மேடம்க்கு. எப்படி இருந்தது மேம்? எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில திரும்ப கிடைக்குமா? அதனால எப்படி பிரிஞ்சு வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து விட்டுட்டு சீக்கிரம் வேணா எப்படி வர்றது? ரொம்ப இப்படி ஒரு இடம்னா பாருங்க, அங்க பாருங்க சுத்தி மலை, அருமையான கிளைமேட். சுத்தி மலை. ஆமா, கிளைமேட் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற அம்மா, நிறைய இடத்த காமிச்சிட்டே இருக்கிறேன் இந்த அம்மா. இதை விட என்ன வேணும்? இன்னும் நிறைய இருக்கு. ரொம்ப நன்றி. மா கங்கா டூரிசம் ரஞ்சிதா. காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. அவர் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனாலேயே எல்லாம், கங்கா மாதானாலேயும் விஸ்வநாதர்னாலேயும் தான் அனைத்தும் சகலமும்.